மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களாமா? காது கேட்டுச்சா? வாங்க, நம்ம ரெண்டு பேரும் தான் அவங்கள வரவேற்கணும். சாரதா, எனக்கு ஒரே நர்வஸா இருக்கு. நீ முதல்ல முன்னாடி போ, பின்னாடி நான் வரேன். ஏன், நீங்க என்ன கல்யாண பொண்ணா? ரொம்ப தான் வெக்கப்படுறீங்க. வாங்க. அதான் நான் சொல்றேன்ல, நீ முன்னாடி போ, அப்புறம் நான் வரேன். சரிங்க, வாங்க. நான் முன்னாடி போய் வெல்கம் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா, அவர் வந்துட்டாரு போல. எனக்கு ஒரே நர்வஸா இருக்குதுக்கா, வெக்கமா வருதுக்கா. ஐயோ, அடடா, என் தங்கச்சிக்கு வெக்கமெல்லாம் கூட வருதா? கடவுளே, இப்போ வந்திருக்கிறது என் ஃப்ரெண்டு சொக்கோவா தான் இருக்கணும். என் மனசு படப்படன்னு அடிக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவனை நான் பார்க்குறேன். அவனுக்கு என் மேலே எந்த கோவம் இருக்கக்கூடாது சாமி. ஏய், நீ ரொம்ப தான் வெக்கப்படுற பாப்பா. சி போக்கா, நீ என்ன ரொம்ப ஓவரா ஓட்டுற. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. எங்க சம்மந்தி, த்ரிஷாவோட அப்பா வந்திருக்காருன்னு சொன்னீங்க. நீங்க ஒருத்தர் தான் வந்து வரவேற்கிறீங்க. அவர் எங்க? இதோ வந்துட்டு இருக்கிறாரு. இருங்க இருங்க. என்னங்க என்னங்க ராமு, என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்க புருஷனை? அப்படி அவரை நான் செல்லமா கூப்பிடுவேன், ராமுன்னு. தே வந்துட்டேம்மா. வாங்க வாங்க, நான் தான் த்ரிஷாவோட அப்பா. என் பேரு ராமசாமி. ராமசாமி, நீயா? சொக்கு சொக்கு, நீ தானே? நான் தான்டா உன் ஃப்ரெண்டு சொக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேச மாட்டேன்னு சண்டை கட்டிட்டு போனியே, அந்த சொக்கு நான் தான்டா. இதுதான் என்னோட குடும்பம். இவங்க என் ஒய்ஃபு. எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு இருக்காங்கடா. என்னை மன்னிச்சிடுதா, இவ தான் என்னோட பொண்டாட்டி. எனக்கு 2 பொண்ணுங்க. நான் பண்ண தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுடா ப்ளீஸ். என்னை மன்னிச்சிடுடா சுக்கு. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். உன்னை நான் விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் உன்னை விட்டு பிரிஞ்சிட்டேன்டா. என்னை மன்னிச்சிரு. கடவுளாக பார்த்து மறுபடியும் நம்மளை சம்மந்தியாக ஒன்று சேர்த்துருக்காருடா. எனக்கு உன் மேலே ரொம்ப கோவம் இருந்துச்சு. ஆனால் உன்னை பார்த்தோன்னே அந்த கோவம் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலடா. ராமு, உங்களுக்கு முன்னாடியே அவரை தெரியுமாங்க? ஆமாம்மா, உங்ககிட்ட நான் முன்னமே சொல்லியிருக்கேன்ல, என் ஃப்ரெண்ட் ராமசாமி இவன் தான். ரொம்ப க்ளோஸு. ஆனால் என்னன்னு தெரியல, திடீர்னு கோவப்பட்டு என்கிட்ட பேச மாட்டேன்ட்டு போயிட்டான். என்னை மன்னிச்சிடுடா. நான் அன்னைக்கு அப்படி உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. அது நான் பண்ண ரொம்ப பெரிய தப்பு. கேட்பார் பேச்சு கேட்டு என்னுடைய டிகிரி டோஸ்தை நான் இழந்துட்டேன். இத்தனை வருஷமா உன்னை நினைக்காத நாளே இல்லை தெரியுமா? உன்னை எப்போ திரும்ப பார்ப்போம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் உன்னை பற்றின ஒரு டீட்டெயிலும் எனக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியில் நீ ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உன்னை பற்றி மேகசின்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி பத்திரமா வச்சுருக்கேன்டா. ஆனால் நேரில் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் என்னால் உன்னை நேரில் வந்து பார்க்க முடியல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுடா. பில்டிங் கான்ட்ராக்டரா? நானா? இல்லைடா, என்னோட ஐடி மாறிடுச்சு. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்முக்கு வந்தேன். நம்பக்கூடாதவங்களையெல்லாம் நம்பி ஏமாந்தேன். கேட்கக்கூடாதவங்க பேச்செல்லாம் கேட்டு ஷேர் மார்க்கெட்டில் பூரா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு. என் குழந்தைகளுக்கு நான் ஒன்றும் சேர்த்து வைக்கல. ஆனால் உங்கள் கூட நாங்கள் இருக்கோம்ப்பா, எதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு என் பசங்க சொல்லும்போது நான் சேர்த்து வச்ச பெரிய சொத்து என் பசங்க தான் நான் உணர்ந்தேன். விடுறா, லாஸ் ஆகிடுச்சு. இனி அதை பற்றி பேசி என்ன பண்ணுறது? நீ நல்லா இருக்கியா? உன்னோட தயவில் நான் சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா நீ மறைமுகமாக பண்ண ஹெல்ப் எல்லாமே? ஏண்டா, நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு தடவை கூட வந்து பார்க்கணுன்னு உனக்கு தோணலையா? நீ வந்து பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் நீ மறுபடியும் என்னை திட்டி வெளியே அனுப்பிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? அதனால தான் எனக்காக வந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே நான் உனக்கு அனுப்பினேன். நீ இன்னும் நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும்னு நான் ஆசைப்பட்டேன்டா. அதுதான் நான் மறைமுகமாக உனக்கு பண்ண நன்றி கடன். என்னடா நன்றி கடன் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கிற? அடிச்சனா வச்சுக்கோவே, காது கேட்காது. அடிச்சுக்கோடா, உனக்கு இல்லாத உரிமையா? அச்சி, மாமு,
நண்பா என்ன மறந்துட்டியா, தோளா என்ன மறந்துட்டியா, மச்சி என்ன மறந்துட்டியா, மாமு என்ன மறந்துட்டியா. நண்பா உன்னை மறக்கலையே, தோளா உன்னை மறக்கலையே, மச்சி உன்னை மறக்கலையே, மாமு உன்னை மறக்கலையே. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் நிச்சயம் பண்றதா என் பொண்டாட்டி சொன்னான். அடியே அதை கேட்டதுலேருந்து வானத்துக்கு பூமிக்குமா கீழே குதிச்சு விளையாடிட்டு இருக்கேன்டா. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. இப்போ எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உன் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பி ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். இப்படியே பேசிட்டு இருந்தா எப்போ நிச்சயம் பண்ணுறது? ஆமா ஆமா, நிச்சயம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் உட்கார்ந்து பேசுங்க. இவங்களுக்கெல்லாம் பொறாமடா. இந்த பொண்டாட்டிங்களே இப்படித்தான்டா. என் மருமகளை வர சொல்லுங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயம் பண்ணலாம். இந்த வீட்டில் வேற யாரும் இல்லையா? இல்ல இப்ப வந்துருவாங்க, இருங்க.